ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸ் 2025க்கான சிலபஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். குரூப் 4க்கு நம்ம பார்க்குறோம். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸில் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 75 கொஸ்டின் இருக்குது. கோட் நம்பர் 496. யூனிட் 1 அதாவது ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த டாபிக்ஸ். Nature of universe, measurement of physical quantities, general scientific laws in motion, force, pressure and energy, everyday application of the basic principle of mechanism. General science and 5 questions, geography unit 2 and 5 questions, history culture of India, Indian national movement 10 questions, Indian polity 15 questions, Indian economy and development administration and Tamil Nadu 20 questions, history culture heritage and socio political movements of Tamil Nadu 20 questions. அடுத்து பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்டில் 15 கொஸ்டின் அண்ட் ரீசனிங்கில் 10 கொஸ்டின். அப்புறம் பார்ட் சி தமிழ் மற்றும் மதிப்பீடு தேர்வு கேட்டிருக்காங்க. இலக்கணத்துலேருந்து 25 கேள்வி. இதில் மொத்தம் 100 கொஸ்டின் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல். இலக்கணத்தில் 25 கேள்வி. எதில் இருந்து அப்படின்னா, எழுத்து அப்படின்னா பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம் வகை, அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, உச்சுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களையும் வேறுபாடு அறிதல். இது எல்லாமே சொல்ல. அடுத்து சொல்லகராதி அழகு 2 சொல்லகராதில் 15 கேள்விகள். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். அடுத்து கோடிட்ட இடத்துல சரியான சொல்லை எழுதணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, அதில் இது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோடிட்ட இடமும் இந்த வாட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொடர்பு சாதனம், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். எடுத்துக்காட்டு, ஊடகம்னா என்ன? தகவல் தொடர்பு சாதனம். செய்தி அப்படிங்கிறது தகவல் தொடர்பு சாதனம். சமூக மக்கள் குழு அப்படிங்கிறது மக்கள் குழு அப்படிங்கிறது கூட்டம். ஊர் பெயர்கள் மறுவை எழுதுக. ஊரோட பெயர்கள் எப்படிலாம் மருவி வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு புதுச்சேரி புதுவை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை. பிழை திருத்தம் காண்க. எடுத்துக்காட்டு, ஒரு அப்படின்னா ஓர். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு, வெத்திலை வெற்றிலை, நாற்காலி நாற்காலி. இந்த மாதிரி தூய தமிழ் சொற்களை இணைத்தல். பேச்சு வழக்குக்கு பதிலாக அதுக்கு இணையாக இருக்கிற தூய தமிழ் சொல். அடுத்து பேச்சு வழக்கு தொடர்பில் பிழை திருத்தம். நேற்று மழை பெஞ்சது அப்படிங்கிறது நேற்று மழை பெய்தது அப்படிங்கிறது. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அல்லது ஆள் பிறகு வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால், அடைப்புகள், இது எல்லாமே மாற்றி எழுதணும். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு. எடுத்துக்க, நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. எடுத்துக்காட்டு, ஆனா என்ன? பசு, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன அப்படின்னா, கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இது பல பொருள் தரும். அழகு 3 எழுதும் திறன் 15 கேள்வி கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரிதல். மரபு தமிழில் திணை மரபு உயர்திணை, அம்மா வந்தது அப்படிங்கிற மாதிரி. அம்மா வந்தாள். அக்ரிணை அப்படின்னா மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன. பால் மரபுல ஆண் பால், அவன் வந்தது, அவன் வந்தான். பெண் பால்னா அவள் வந்தது, அவள் வந்தாள். பலர்பால்னா அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர். ஒன்றன் பால்னா அது வந்தன, அது வந்தது. பலவின் பால்னா பறவைகள் பறந்தனர், பறவைகள் பறந்தன. காலம் நேற்றும் மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது, நேற்று வருவேன், நேற்று வந்தேன். இளம பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுனா என்ன? கன்று. ஆடு ஆட்டுக்குட்டி. ஒளி மரபு நாய் கத்தியது, நாய் குரைத்தது. வினை மரபு கூடை முடை, சோறு உண். தொகை மரபு மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள். கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து 10 கேள்விகள். பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம், சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, வலசை அப்படின்னா மைக்ரேஷன், ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி, மரபணு அப்படின்னா ஜீன்,
கடல் மைல் அப்படின்னா நியூட்டிக்கல் மைல். அழகு 5ல் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் 15 கேள்வி. கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். செய்தித்தாள், தலையங்கம், முகப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், உவமை தொடரின் பொருளிதழ், மரபு தொடரின் பொருளிதழ், பழமொழிகள் பொருளிதழ், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இது எல்லாமே வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து 15 கேள்வி. எளிய மொழிபெயர்ப்பிலிருந்து 5 கேள்வி. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு பென்டிரைவ் அப்படின்னா ஆவணங்களின் தலைப்பு, பிரிண்டர், அப்புறம் கம்ப்யூட்டர், கீபோர்டு. இதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு செய்யணும். ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வச்சு 15 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்தி 20 அதிகாரம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண், வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்புறாய்தல், புறங்குறாமை, அருளுடைமை. இதெல்லாமே திருக்குறள் இருக்கிற 20 அதிகாரங்களை பற்றி படிச்சுக்கணும். அடுத்து மேற்கோள்கள், அரண்கள் தொடர்பான செய்தி, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார். அடுத்து தமிழின் தொன்மை, சிறப்பு திராவிட மொழிகளின் தொடர்பான செய்தி. அடுத்து உவே சாமிநாத ஐயர், தி.பொ. மீனாட்சி சுந்தரம், சி. இலக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்தி, தேவனைய பாவாணர், அகரமுதலி, பாவலேறு பெருஞ்சித்திரனார், ஜி.பொ. வீரமா முனிவர், தமிழ் தொடர்பான செய்திகள். தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர் டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதம் இல்ல, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திர கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். அதில் அழகு 7லிருந்து பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களே அடிப்படையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புக்கில் இருந்தால் கேட்பாங்க கொஸ்டின். அதாவது 7வது பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையில் அப் டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு இது. ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இது வந்து குரூப் 4 கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 2. இது எதுக்கு அப்படின்னா கம்பைல்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A கொஸ்டின். இது வந்து ப்ரிலிம்ஸ்க்குரிய சிலபஸ், மெயின் எக்ஸாம் கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கு ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 5 கொஸ்டின், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவிலேருந்து 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து 10 கொஸ்டின்ஸ், இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 20 கொஸ்டின்ஸ், அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்லேருந்து 20 கொஸ்டின்ஸ். அடுத்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 15 கொஸ்டின், 10 கொஸ்டின் ஃப்ரம் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். அடுத்து எஸ்எல்சி பொது தமிழில் இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 25 கேள்வி இலக்கணத்தில் இருக்கும், 15 கேள்விகள் சொல்லகராதியில் இருக்கும், அழகு 2 எழுதும் திறனில் 15 கேள்விகள், கலைச்சொற்களில் 10 கேள்விகள், வாசித்தலில் 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பில் 5 கேள்விகள், இலக்கியம் தமிழ் தொஞ்சைகள் 15 கேள்விகள். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம குரூப் 4க்கு பார்த்த மாதிரியே தான் இதுலேயும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. குரூப் 2 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A சர்வீஸ்க்கு எஸ்எல்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மொழிபெயர்த்தல், தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறது, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தாப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். அடுத்து கடிதம் வரைதல் எதை பற்றினதுன்னா அலுவலர் சார்ந்தது. அடுத்து தமிழ் மொழி அறிவு. பாடத்திட்டம் தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும் கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இக்கால தமிழ் மொழியில கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், அலுவலக மொழியாக தமிழ், புதிய வகைமைகள். அடுத்து தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தலில் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு, இடஒதுக்கீடும் அதன் பயன்களும். அடுத்து சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுது, பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல் எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுற.
திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்பு தொடர்பான செய்திகள் இருக்கும். இந்த டாபிக்லேருந்து திருக்குறளில் இருக்கும். அடுத்து இதே குரூப் 2ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், லாங்குவேஜ் இது எல்லாமே டிகிரி அண்ட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். குரூப் 2A மெயின் எக்ஸாமுக்குரிய சிலபஸ் இது. இதுதான் அதோட டாபிக். பார்ட் A ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஷின்ஸ் இருக்கும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்லேருந்து 220 கொஸ்டின்ஸ் இருக்கும். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்குரிய சிலபஸ் இது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் 15 கொஸ்டின்ஸில் இருக்குது. தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூ இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ். Geography of Tamil Nadu, Environment, Biodiversity and Disaster Management in Tamil Nadu 15 question. அடுத்து பார்ட் பியில் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 40 கொஸ்டின் கேட்காங்க. இதுதான் அந்த டாபிக். அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங் அண்ட் டீகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில், டைஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம், அல்ஃபா நியூமரிக் ரீசனிங், அரித்மேட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ், கேலண்டர், permutation combination, inserting the missing character, logical reasoning, figure series, numerical operation, symbolic operation, word building, statement and conclusion, address matching, mirror images, embedded figures, visual reasoning, figure classification, square completion. இது எல்லாமே அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 40 கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து வரும். பார்ட் சி லாங்குவேஜ், அதாவது எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 60 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இதுதான் அது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் புகழ்பெற்ற நூலாசிரியர், பிரித்தெழுதல், எதிர்ச்சொல், பொருந்தாத சொல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ஒளி வேறுபாடு சரியான பொருள், ஓரெழுத்து உருமொழி, வேர்ச்சொல், வினைமுற்று வினையெச்சமாக மாற்றுவது, வேர்ச்சொல்ல அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெயர் சொல்லின் வகை, இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்றவனா, எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வாக்கியம், ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள், எதுகை முனை ஏய்வு, அடுத்து பழமொழிகள். ஜென்ரல் இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு 2025க்குரிய நியூ சிலபஸ் இது. இது எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வரும். அதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் சிலபஸ் தேடுறீங்களோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் குரூப் 1 இருக்கும், குரூப் 1A சர்வீஸ், குரூப் 1B சர்வீஸ், குரூப் 1C சர்வீஸ், குரூப் 4 சர்வீஸ் வேணும்னா குரூப் 4 ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சர்வீஸ், இப்போ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ், ஆல் போஸ்ட் இன் குரூப் 4 சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.